வணக்கம். நான் அகஸ்டின். பார்த்தீங்கன்னா, நான் நெறைய தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னேன். பார்த்தீங்கன்னா, டிவி தரேன், ஃப்ரிட்ஜ் தரேன், நான் பெரிய பணக்காரன். எனக்கு 10, 15 வீடு இருக்கு. இது அத்தனையுமே பொய். ம். பார்த்தீங்கன்னா, அடுத்தது நான் இவ்வளத்தையும் சொல்லிட்டு, இது அவ்வளவுமே பொய்ன்னு சொல்லிட்டு, ம். நான் என்னுடைய ஒரு உண்மையான தேர்தல் வாக்குறுதிய சொன்னேன். பார்த்தீங்கன்னா, அ கிராமங்கள் தோறும் யோகா மையம் அமைக்கப்படும். கிராமங்கள் தோறும் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா, 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு பிள்ளைங்க வெளிய வருவாங்க. ஆனா, ஆங்கிலம் சரளமா வாசிக்க தெரியாது. அதுக்காக வேண்டி ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது ஞாபகத்திறனை அதிகப்படுத்தும் பயிற்சியானது கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தேன். இது இப்போ தானே இந்தியாக்குள்ளே இருந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவு பணத்தை நம்ம சம்பாதிச்சு எடுக்க முடியாது. அதனால வெளிநாட்டுக்கு நான் அனுப்பி விட்றேன். அங்கே போய் சம்பாதிச்சுட்டு வாங்க. 22 வயசில் போங்க, இல்லை 21 வயசில் போங்க. போயிட்டு ஒரு 26 வயசில் திருப்பி வாங்க. திருப்பி வந்து கல்யாணத்தை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரிப்பட்ட குடும்பத்தில் கொஞ்சமாவது ஒரு வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்றேன். பார்த்தீங்கன்னா, நான் டிவி கொடுக்கேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்கேன், வாஷிங் மிஷின் கொடுக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். இதை சொல்லணும்னா கூட பணக்காரனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பணக்காரனும் பரம்பரை அரசியல்வாதி இல்லைன்னா தலை சிறந்த நடிகனும் ஆண்டு நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருப்பான். இந்த நிலைமையை மாற்றணும் பேசிகிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம இறங்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இறங்கினேன். நான் அடுத்த தடவையாது குளத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக நிற்பேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான ஒரு முயற்சி எடுக்க. நன்றி, வணக்கம்.